ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelove.recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பராத்தா ரெசிபி, அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் பராத்தா. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் பராத்தாவை இன்றைக்கி நான் ஹோல் வீட் ஃப்ளார், அதாவது கோதுமை மாவை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த ரெசிப்பியை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். பொதுவாகவே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பாதி ஸ்ப்ரிங் ஆனியனை மட்டும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வாட விட்டுருவோம், இல்லைன்னா தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ப்ரிங் ஆனியன் உங்கள்கிட்ட ரொம்ப எக்ஸஸாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அதை இந்த மாதிரி பராத்தா செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதாவது ஆனியன் பராத்தான்னு சொல்லிட்டு, அதுக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் பராத்தாவுக்கும் எந்த விதமான சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. கெட்டியாக இருக்கிற தயிர், ஸ்வீட் அண்ட் சேவரி ஊறுகாய் இருக்குது இல்லையா, அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஏற்கனவே ஸ்வீட் அண்ட் சேவரி இன்ஸ்டன்ட் ஊறுகாய் மேங்கோவை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ற ரெசிப்பியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் தரேன். இன்கேஸ் நீங்கள் அதை செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலில் ஏற்கனவே நிறைய விதமான பராட்டா ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே தரேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 3 glasses ஆஃப் ஹோல் வீட் ஃப்ளார், அதாவது கோதுமை மாவை ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 750 grams வரும். கூடவே இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயே 1 teaspoon அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1/2 tablespoon அளவுக்கு சாதாரண வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1/2 tablespoon அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 teaspoonலேருந்து 1/2 teaspoon வரைக்கும் சாட் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பராத்தாவில் சட்பட்டா ஃபீலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கூடவே 1 teaspoon அளவுக்கு ஆனியன் சீட்ஸ், அதாவது கருஞ்சீரகம் இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 cup அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியனை நான் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனோட பேக் சைடில் ஆனியன் இருக்குது இல்லையா, அந்த பார்ட்டை மட்டும் விட்டுருங்க. மற்றபடி இருக்கிற அந்த மேலே இருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுலேயே ஒரு 2 tablespoons அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணி இதை ஒரு சாஃப்டான டோ கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஆக்சுவலி நான் ஏற்கனவே நிறைய பராத்தா ரெசிப்பியில் சொன்ன விஷயந்தான். அதாவது நம்ம ஏதாவது ஒரு பராத்தா ரெசிபி செய்யும்போது அதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்கிறோம் அப்படின்னா அதை நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விச் மீன்ஸ் ரெஸ்டிங் டைம் அதுக்கு தேவைப்படாது. நம்ம இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறதில்ல. நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸை அப்படியே ஆட் பண்ணிட்டோம். இது அப்படியே சப்பாத்தியாக திரட்டி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு 1/2 hour to 1 hour ரெஸ்டிங் டைம் தேவை. அப்போ தான் சப்பாத்தி நல்லா சூப்பராக சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயிலை தடவிட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour to 1 hour ரெஸ்டிங் டைமுக்கு அப்புறமா இதை கொஞ்சமாக மாவை டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே மைதா மாவில் தான் டஸ்டிங் பண்ணிப்பேன். உங்களுக்கு கோதுமை மாவு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவுலேயும் டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா திரட்டிடலாம். இப்போது நல்ல ஒரு மெல்லிசான சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு இதை திரட்டிக்கோங்க. இப்போது தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் 2 பக்கமும் கீ ஸ்மியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பராத்தாவை போட்டு எடுத்துட வேண்டியதுதான். நான் ஏற்கனவே நிறைய பராத்தா ரெசிப்பியில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் அதிகமாக சப்பாத்தியையோ பராத்தாவையோ ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாகிடும் நம்ம சாப்பிடும்போது. அதனால் ஒரு 2 to 3 ஃப்ளிப்ஸ்லேயே இது ரெடி ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய வாட்டி ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா, நம்ம பராத்தாவோட 2 சைடுமே ப்ரௌன் ஸ்பாட் சூப்பராக தெரியுது. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். நான் சொன்ன மாதிரி தயிரோடையோ இல்லை ஸ்வீட் அண்ட் சேவரி ஊறுகாவோடையோ நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.